ஆன்மீக ஸ்பிரிச்சுவல்ஸ் பார்வையாளர்களுக்கு எனது பணிவான இந்த மார்கழி மாதம் மேஷ ராசிக்காரனுக்கு அமோகமா இருக்க போகுதுன்னா அதுல ஆச்சரியப்படுறதுக்குமே இல்லை. காரணம் போன மாதம் எல்லா மன அழுத்தங்களையும் அது கொடுத்துருச்சு. இப்போ அஷ்டமத்துல இருந்த சூரியன் 9க்கு வந்திருக்கு. அது டிசம்பர் 21 குரு பார்வைக்கும் வரப்போகுது. அஷ்டமத்துல இருந்த உங்களுடைய ராசிநாதன் செவ்வாயும் பாக்கியஸ்தானத்துக்கு வந்துருச்சு. அதுவும் குரு பார்வையில் வரப்போகுது. இந்த மாதம் உங்களுக்கு பிரமாதமாகவே இருக்கும். குறிப்பாக உத்தியோகத்தில் இருக்கிறவங்க ரொம்ப சுறுசுறுப்போட செயல்படுவீங்க. முன்னாடி இருந்த மன உளைச்சல்கள்லாம் நீங்கும். அரசாங்க வேலையில் இருக்கிறவங்களுக்கு இது ரொம்ப அனுகூலமான மாதம்னே சொல்லலாம். உங்களுக்கு அரசாங்க வழி இடைஞ்சல்கள்லாம் ஏதாவது இருந்தால் கூட அதெல்லாம் நீங்கிற மாதம் கூட சொல்லலாம். அவ்வளோ அற்புதமாக இந்த மாதம் விளங்கும். ஸோ உத்தியோகத்தில் சிறப்புகள் கூடும். உத்தியோகத்தில் உங்களுக்கு பாராட்டுகளும் கிடைக்கும். மேலதிகாரிங்க ஆதரவு, கீழே பணிபுரியறவங்க ஆதரவு, எல்லா விதத்திலையும் உங்களுக்கு ஒத்துழைப்பு கிடைக்கும். அதே நேரம் செய்தொழிலில் உங்களுக்கு அரசாங்க ஒப்பந்தங்களில் பணிபுரிகிற தொழிலதிபர்கள், மின்சாரம் சம்பந்தப்பட்ட வேலைகளை எடுத்து பணிபுரிகிறவங்க, எலக்ட்ரிக்கல் கடை வச்சிருக்கிறவங்க, எலக்ட்ரிக்கல் சம்பந்தப்பட்ட விஷயங்களை கையாளுறவங்க, பேட்டரி சம்பந்தப்பட்ட விஷயங்களை கையாளுறவங்க, பார்மசி சம்பந்தப்பட்ட விஷயங்களை கையாளுறவங்க, கம்ப்யூட்டர் சம்பந்தப்பட்ட விஷயங்களை கையாளுறவங்க, இவங்களுக்கெல்லாம் ரொம்ப அமோகமாக இந்த தொழில் இருக்குன்றது சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் ரியல் எஸ்டேட்டில் ஒரு புதிய மறுமலர்ச்சி உங்களுக்கு ஏற்படும். அது உங்களுக்கு ஆதாயத்தை கொடுக்கும். டிசம்பர் 25க்கு மேலே ஆடை ஆபரண தொழிலும் கை கொடுக்கும். ஆலயம் சம்பந்தப்பட்ட தொழில்களிலும் உங்களுக்கு ஆதாயம் ஏற்படும். குடும்பம் முன்ன இருந்த குழப்பங்கள் நீங்கி கொஞ்சம் அமைதியாக இருக்கக்கூடிய ஒரு சூழல் உருவாகும். சந்தோஷங்களும் உருவாகும். ஆனால் கணவன் மனைவி கிட்ட உள்ள கருத்து வேறுபாடுகள் தொடரதான் செய்யும். ஆனால் அது சண்டை அளவுக்கு போகாதனால உங்களுக்கு மகிழ்ச்சி குறையறதுக்கு வாய்ப்பே கிடையாது. தாய் தந்தையருடைய தேக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். குழந்தைங்களுடைய தேக ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கிறது நல்லது. அவங்க படிப்பில் பிரமாதமாக வழங்குவாங்கன்னு சொல்லலாம். இந்த மாதம் திருமணத்திற்காக வரன் பார்க்கும் மேஷ ராசிக்காரர்களுக்கு ஒரு அற்புதமான மாதமாகவே விளங்கும். நல்ல வரன்கள் அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சொத்துக்களில் அரசாங்கம் சம்பந்தப்பட்ட இடைஞ்சல்களோ அல்லது வில்லங்கங்களோ இருந்திருந்தால் அதெல்லாம் நீங்கி ஒரு நல்ல முடிவு கிடைக்கும். முக்கிய முடிவுகளை எடுப்பதற்கு சாதகமான நாட்களை தேர்வு செய்வது மிகவும் நல்லது. உங்களுக்கு நல்ல தசாபுத்தி நடந்து கொண்டிருந்தால் பலன்கள் இருமடங்காக மாறும். சோதனையான தசாபுத்தி நடந்து கொண்டிருந்தால் பலன்கள் நடப்பதில் தடை தாமதங்கள் ஏற்படும். பாதகமான நாட்களில் முக்கிய முடிவுகளை எடுக்காமல் இருப்பது மிகவும் நல்லது. ஒருவேளை உங்களுக்கு நல்ல தசாபுத்தி நடந்து கொண்டிருந்தால் இந்த நாட்களை பற்றின கவலைக்கு அவசியமே இல்லை. சந்திராஷ்டம தினங்களில் தேவையற்ற பயணங்களையும் தேவையற்ற பேச்சுக்களையும் தவிர்ப்பது நலம். இந்த மாதம் உங்களுடைய நன்மைகளை அதிகரிச்சுக்கவும் உங்களுடைய தீமைகளை குறைச்சிக்கவும் நீங்க வழிபடக்கூடிய தெய்வங்கள் பிரித்யங்கரா தேவி, பைரவர், விநாயகர், ஆஞ்சநேயர்.